இந்த பயணத்திலே இபிஎஸ் சாதாரணமாக செல்லவில்லை. 3 முக்கிய ஃபைல்களை தன்னுடன் எடுத்து செல்கிறார் இபிஎஸ். இந்த 3 முக்கிய ஃபைல்கள் மூலமாக தமிழகத்திலே மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தப்படும் என்ற வகையிலே அவர் நம்பிக்கை தெரிவித்து தன் சகாக்களுடன் கலந்து ஆலோசித்து செல்கிறார். என்றால் நேற்றுதான் பிரதமர் தமிழகம் வந்து சென்றிருக்கிறார். அதற்குள்ளாக அடுத்த நாளே 3 முக்கிய ஃபைல்களை எடுத்து டெல்லி செல்கிறார் என்றால் ஏதோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணமாக இது இருக்க போகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இபிஎஸ்க்கு நெருங்கிய வட்டாரத்தில் நாம் பேசிய போது இபிஎஸ் 3 ஃபைல்களை எடுத்து செல்கிறார். முதல் ஃபைலில் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதி கொடுக்கப்படும், எந்தெந்த தொகுதிகள் கொடுக்கப்படும் என்பது குறித்த முழு விவரங்களை அதில் வைத்திருக்கிறாராம். அதாவது பாஜக ஒதுக்கீடு மற்றும் அதிமுக ஒதுக்கீடு என்ற வகையில் 2 வகையாக பிரித்திருக்கிறார்களாம். பாஜக ஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடாக டிடிவி தினகரன் போன்றவர்களெல்லாம் பாஜக வழங்கிவிடும். அதிமுக பற்றிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் அதிமுக ஒதுக்கீடு ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளதால் அதற்கேற்ப அதிமுகவை அதில் ஒதுக்குகிறது. அந்த வகையிலே எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்த முழு விவரங்களுடன் சென்று அமித்ஷாவை சந்திக்கிறார். அமித்ஷாவை சந்தித்து ஒப்புதல் வாங்கிய பிறகு வரும் 6ஆம் தேதி, மார்ச் 6ஆம் தேதி குறிப்பிட்டுக் கொள்ளவும், மார்ச் 6ஆம் தேதி தொகுதி பங்கீட்டை அதிகாரப்பூர்வமாக அஇஅதிமுக அறிவிக்க இருக்கிறது. கூட்டணி கட்சிகள் ஒருவேளை அமித்ஷா வந்தாலும் வரலாம் தமிழகத்திற்கு. கூட்டணி பங்கீடு தொடர்பான இறுதி அறிவிப்பு தமிழகத்தில் உள்ள அதிமுக தலைமையிலான என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியின் அதிகாரப்பூர்வ தொகுதி பங்கீடு அறிவிப்பு வரும் மார்ச் 6ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான எந்தெந்த தொகுதிகள், எவ்வளவு தொகுதிகள், யார் யார் போட்டி என்பது குறித்தது முதல் ஃபைலில் உள்ளது. 2வது ஃபைலில் இருப்பது மிக முக்கியமான ஒரு பட்டியல். அதில் ஆளும் திமுக அரசிற்கு உதவியாக இருக்கக்கூடிய IAS IPS அதிகாரிகளுடைய பட்டியல் எடுக்கப்பட்டிருக்கிறது. அஇஅதிமுக சார்பிலே இபிஎஸ் தன்னுடைய அதிகாரிகள் வட்டத்திலிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையே எந்தெந்த அதிகாரி எல்லாம், எந்தெந்த IAS IPS எல்லாம் ஆளும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏற்ப செயல்படுகிறார்கள் என்பதை எல்லாம் குறிப்பிட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வெவ்வேறு இடங்களுக்கு மாற்ற வேண்டும் அவர்களை என்ற வகையிலே அமித்ஷாவிடம் அந்த ஃபைலை கொடுக்க இருக்கிறாராம். அதிலே மிக தெளிவாக எந்தெந்த IPS அதிகாரி யார் யாருக்கு எப்படி உதவுகிறார் ஆளும் திமுகவிற்கு, IAS அதிகாரிகள் எப்படி ஆளும் திமுகவுக்கு உதவுகிறார்கள், இவர்களையாம் உடனடியாக மாற்ற வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நடவடிக்கை எடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்திடமும் ஒரு பெட்டிஷன் கொடுக்க போகிறாராம். ஆனால் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் IAS IPS அதிகாரிகள் வருகிறார்கள் என்பதால் அவர்கள் மூலமாகவும் அழுத்தம் கொடுப்பதற்காக அந்த பட்டியலை எடுத்து செல்கிறார். இது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் தமிழக அரசியல் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக அமைச்சர்கள் நேரு, செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை பெரிய அளவுக்கு வழக்கம் பதிவு செய்யவில்லை, நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் அவர்கள் மீதான வழக்குகள் மீது அதிரடி நடவடிக்கைகள் எடுப்பது, ரெய்ட் செய்வது, அதே போன்று மற்ற அமைச்சர்கள் திமுகவின் மீது உள்ள மற்ற அமைச்சர்கள் மீது ஏற்கனவே பல்வேறு வகையான ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக ஆளுநரிடம் கொடுத்திருக்கிறார்கள், அமித்ஷாவிடம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த பட்டியலை மீண்டும் ஒரு முறை எடுத்திருக்கிறார்கள். இந்த பட்டியலை கொடுத்து மீண்டும் இடி மற்றும் அதே போன்று சிபிஐ மூலமாக ஏதேனும் அழுத்தம் கொடுக்க முடியுமா என்பது குறித்து ஆலோசிப்பதற்காகவும் இந்த 3வது ஃபைலிலே பல பேர்கள், பல அமைச்சர்களின் பெயர்கள், MLAக்களின் பெயர்கள், அவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் எந்தெந்த வகையான ஊழலில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பதையெல்லாம் பட்டியலாக வைத்துள்ளாராம். இதையும் கொடுத்துவிட்டு என்ன செய்வது என்று ஆலோசிக்கப் போகிறார்கள். எனவே இந்த 3 ஃபைல்களுடன் இபிஎஸ் சென்றிருக்கிறார். இந்த பயணத்தின் மூலமாக ஒரு திருப்புமுனை பயணமாக இது இருக்கும் என்றால் தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்படுவது ஒரு முக்கியமான விடயம். 2வது, தமிழகத்தில் உள்ள அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அழுத்தம் கொடுப்பது மற்றும் நடவடிக்கை எடுக்க கோருவது போன்றவற்றை அடங்கிய பட்டியல். 3வதாக தமிழக IAS IPS அதிகாரிகள் மீதே குறை சொல்லி அவர் ஆளும் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தால் அவர்களை உடனடியாக மாற்றம் செய்வது அல்லது துறை ரீதியாக நடவடிக்கை போன்ற பரிந்துரைகளை கொடுத்து வருவதற்கும் சென்றிருக்கிறாராம். எனவே இந்த 3 முக்கிய ஃபைல்கள் சென்றிருப்பதால் இது ஒரு திருப்புமுனை பயணமாக இருக்கும் இபிஎஸ் இந்த டெல்லி பயணம் என்று அஇஅதிமுக வட்டாரத்திலே எதிர்பார்க்கப்படுகிறது. ஷர்மிளா.